துப்பறியும் ஜோன்ஸ் தனது கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் விவரங்களுக்கான கூரிய கண் ஆகியவற்றால் பிரபலமானார். அமைதியான நகரமான வில்லோ கிரீக்கில் மர்மமான திருட்டுச் சம்பவங்கள் நடந்தபோது அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். தனது நம்பகமான பூத கண்ணாடி மற்றும் நோட்பேடுடன் ஆயுதம் ஏந்திய ஜோன்ஸ் குற்றக்காட்சிகளை உன்னிப்பாகச் சரிபார்த்து விட்டுச் சென்ற ஒவ்வொரு துப்புகளையும் பகுப்பாய்வு செய்தார். திடமான தடங்கள் இல்லாமல் நாட்கள் வாரங்களாக மாறியதும் விரக்தி பெருகத் தொடங்கியது. ஆனால் துப்பறியும் ஜோன்ஸ் ஒருபோதும் அசையவில்லை. அவர் அயராது உழைத்தார், புதிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாக இணைத்தார், ஒரு பங்கை நிறுவினார். நிச்சயமாக சந்திரன் வானத்தில் உயரமாக எழுந்தபோது ஜோன்ஸ் ஒரு நிழல் உருவம் அக்கம் பக்கத்தில் ஊர்ந்து செல்வதைக் கண்டார். பூனை போன்ற திருட்டுத்தனத்துடன் அவர் சந்தேக நபரை பின்தொடர்ந்து நகரின் புறநகரில் உள்ள கைவிடப்பட்ட கிடங்கிற்கு சென்றார். உள்ளே அவர் கண்டது அவரை மையத்தில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த திருட்டுகளுக்கு மூளையாக செயல்பட்டவர் வேறு யாருமல்ல, பிரபல திருடனாக இரட்டை வாழ்க்கை நடத்தி வந்த மேயரின் மகன்தான். சாட்சியங்களை கையில் வைத்திருந்த துப்பறியும் ஜோன்ஸ் குற்றவாளியை பிடித்து நீதியின் முன் நிறுத்தினார். துப்பறியும் ஜோன்ஸின் இடைவிடாத உறுதிக்கு நன்றி. வில்லோ கிரீக் நகரம் தங்கள் தெருக்கள் மீண்டும் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.